ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோவோட சேர்மன் முகேஷ் அம்பானி, ரைட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் முகேஷ் அம்பானி வந்து அவங்களோட 47th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, 100 GB ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃபார் ஆல் ஜியோ யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் க்ளவுட்? க்ளவுட் அப்படிங்கிறது ஒரு சர்வர், அதில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ சர்வர்னால் லைக் இட் இஸ் கோயிங் டு பி இன் சம் ரிமோட் பிளேஸ். நம்ம இருக்கிற இடத்துல இருக்காது, நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, பட் வீல் பி ஏபிள் டு அக்சஸ் தட். அங்கே நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், அப்ளிகேஷன்ஸ் அங்கே ரன் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம க்ளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு சில க்ளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, லைக் நம்மளோட கூகுள் டிரைவ், ட்ராப் பாக்ஸ், அவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு ஒரு லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து கூகுளில் நம்ம நார்மலாக எல்லோரும் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக வந்து அவங்களால டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். அந்த 15 GB இஸ் ஷேர்ட் அக்ராஸ் ஆல் தி கூகுள் ஆப்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில், கூகுள் டிரைவ், அப்புறம் கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. நம்ம டேட்டா ஆல்ரெடி வர மெயில்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டோர் ஆகுது, ஃபோட்டோஸ்லாம் பேக்கப் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஸோ இது வந்து 15 GB தான் லிமிட்டு. ஸோ எப்போ வந்து இது 15 GBக்கு அதிகமாக போகுது அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு மெசேஜ் வரும், மேனேஜ் யுவர் ஸ்டோரேஜ், யூ ஹவ் ரீச்ட் யுவர் லிமிட், அந்த மாதிரி வார்னிங் வரும். அப்படி வந்தால் என்னென்ன இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து பேக்கப் கொடுத்துருந்தோன்னா பேக்கப் ஆகாது. அப்புறம் வந்து இமெயில்ஸ் வந்து நமக்கு அனுப்புறதுலேயும் சரி, இன்கமிங் இமெயில்ஸ் நமக்கு வரதுலேயும் சம் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அங்கே ஸ்டோரேஜ் இல்லைன்னா இமெயில்ஸ் வராது. நார்மலாக அந்த பழைய ஃபோனில் எல்லாம் மெசேஜஸ்க்கான ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சுன்னா மெசேஜ் வராது. பழைய மெசேஜ் எல்லாம் போய் டெலிட் பண்ணுங்கள், அப்போ தான் புது மெசேஜ் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜிமெயிலையும் வந்து வி வில் ஹேவ் சம் இம்பேக்ட் வந்து மெயில் அனுப்புறதுல இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட டேட்டா வந்து மோர் தென் 2 இயர்ஸுக்கு நீங்கள் லிமிட்டை யூஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் கொடுத்த கோட்டை 15 GB யூஸ் பண்ணிட்டீங்க, மோர் தென் 2 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணல, இல்லை நீங்கள் அதில் ஆக்டிவ் பண்ணல அப்படின்னா, ஐ திங்க் தே மே டெலிட் யுவர் டேட்டா ஆல்சோ. உங்கள் டேட்டா வந்து அவங்க டெலிட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. 3 monthsக்கு முன்னாடி அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ ஹவ் டு ஃப்ரீ அப் யுவர் ஸ்பேஸ், டெலிட் பண்ணி ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா யூ பை மோர் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி நம்ம அதை பண்ணல அப்படின்னா அவங்க நம்மளோட கூகுள் டிரைவில் இருக்க டேட்டாவை டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங்காக வந்து கூகுள் வந்து நமக்கு கொடுக்குற க்ளவுட் ஸ்டோரேஜ் அதோட இது, ஓகேங்களா. அவங்க என்ன மந்த்லி பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 15 GBக்கு மேலே 100 GB உங்களால் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு பர் மந்த் 130 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த 100 GBயும் கன்சியூம் பண்ணிட்டீங்க, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பேக்கப் ஆகிட்டே இருக்குன்னா அந்த 100 GB கன்சியூம் ஆயிரும். அடுத்து வந்து நீங்கள் ஃபர்தராக இன்னும் வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா 200 GBக்கு மந்த்லி 210 rupees, 2 TBக்கு 650, 5 TBக்கு 1625 பர் மந்த். இது எல்லாமே பர் மந்த்தான காஸ்ட்டு. இதை விட அப்படியே நீங்கள் மேலே போக 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 இன்னும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து கூகுள் வந்து நமக்கு கரண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுற க்ளவுட் ஸ்டோரேஜ். 15 GB ஃப்ரீ. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மந்த்லி பே பண்ணணும். இயர்லி சார்ஜஸும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஜியோ கொடுத்த ஆஃபருக்கும் இதுக்கு நமக்கு என்ன கம்பேரிசன் நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஜியோ இப்போதைக்கு வந்து ஜியோ சிம் கொடுத்த மாதிரி இன்டர்நெட்டில் ஒரு புரட்சி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. எல்லாத்துக்கும் பர் டே 1 GB இன்டர்நெட் ஃப்ரீ ரீசார்ஜ் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சார்ஜஸ் கம்மி பண்ண வேண்டியதாக போச்சு. சிமிலர்லி வந்து இப்போ 100 GB ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, ஜியோ யூசர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. இதை வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ இருந்து இந்த ஆஃபர் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, கம்மிங் தீபாவளியிலேருந்து இந்த மாதிரி வந்து ஜியோ AI க்ளவுட் வெல்கம் ஆஃபர் அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா, AI எவ்ரிவேர் ஃபார் எவ்ரி ஒன். அதுதான் வந்து ஜியோவோட இந்த AI வெல்கம் ஆஃபரோட மோட்டோவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து நம்மளோட இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளோட இன்டர்நெட் யூசேஜ் எல்லாமே வந்து ஜியோவோட ஆஃபருக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப
சார்ஜ் மோர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் பிஎஸ்என்எல் கூட மூவ் ஆகிட்டு இருந்தாங்க, கரெக்டுங்களா? ஸோ நீங்களும் பிஎஸ்என்எலுக்கு மூவ் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி எல்லோரும் இப்போதைக்கு கூகுள் க்ளவுட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜியோ வந்து வெல்கம் ஆஃபர்னால 100 GB ஃப்ரீ கொடுப்பாங்க. நம்ம எல்லோரும் அதை எனேபிள் பண்ண போகிறோம். எனேபிள் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் அதில் நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம எல்லோரும் அதுக்கு யூஸ் டு இட் மாதிரி ஆயிரும். நம்ம எல்லோரும் அதை ரெகுலராக யூஸ் பண்ணி அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப இஃப் தே ஆர் கோயிங் டு சார்ஜ் மோர், இப்போ கூகுள் வந்து 130 per month 100 GBக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இவங்க அதை விட அதிகமாக சார்ஜ் பண்ணாலும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, கரெக்டுங்களா? நம்ம ஆப்வியஸ்லி நம்ம அதை வந்து திரும்ப பே பண்ணி வாங்க தான் போகிறோம். ஸோ ஆனால் இது வந்து ஏஐயில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி நாங்கள் பேசணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அந்த டாபிக் பற்றி பேசுகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாய்.